அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிறு வயதிலே இருந்து எத்தனையோ கல்யாண வீடுகளில் சாப்பிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட 500,000 கல்யாண வீடுகளில் பொருந்தி கொண்டு சாப்பிட்டு இருப்போம். புறக்கணித்த எத்தனையோ கல்யாண வீடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. என்னை நல்ல முறையில் அவர் அழைக்கவில்லை, திருமண அழைப்பிதழை கண்ணியமான முறையில் கௌரவமான முறையில் தரவில்லை என்ற காரணத்திற்காகவெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ கல்யாண வீடுகளும் எங்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. சிறு சிறு காரணங்களுக்காகவெல்லாம் கல்யாண வீடுகளை புறக்கணித்து குடும்பங்களை எல்லாம் உதறி தள்ளி ஒதுக்கி தள்ளி எத்தனையோ விடயங்கள் ஒரு கல்யாணங்கள் நடக்கும் பொழுது நடந்தேறும் என்பது அனைவரும் அறியப்பட்ட ஒரு உண்மை. இருந்தாலும் கூட அத்தனை கல்யாண வீடுகளையும் சிறு வயதிலே இருந்து சாப்பிட்டு இருக்கும் நாம் அந்த கல்யாண வைபவத்தில் அந்த மன தம்மதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன துஆ ஓத வேண்டும் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். 1000 கல்யாண வீடுகளை சாப்பிட்டு இருப்போம். இது வரைக்குமா நாம் துஆக்களை பாடமாக்காமல் இருக்கிறோம்? எங்களுடைய தவறு. கல்யாண வீடுகளுக்கு சென்றால் இறைத்துதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். அபூ தாவூதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த துஆவை இதற்கு பின்பாவது கட்டாயமாக பாடமாக்கி வைத்து ஓதிவிட்டு வாருங்கள். புது தம்பதியினர்களின் வாழ்க்கை பரக்கத்துக்காக கட்டாயமாக இந்த துஆவை பாடமாக்கி வைத்து இதற்கு பின் ஒவ்வொரு கல்யாண வீடுகளுக்கு சென்று உணவு அருந்துவிட்டு வரும் பொழுதும் இந்த துஆவை ஓதிவிட்டு வாருங்கள். பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக்க வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கி வைத்து இதற்கு பின் செல்லக்கூடிய அனைத்து கல்யாண வீடுகளிலேயும் இந்த துஆவை ஓதிவிட்டு வருவோம். பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. வபாரக அலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்து அபிவிருத்தி செய்து வஜமஅ பைனகுமா, உங்கள் இருவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஃபீ கைர், நல்ல விடயங்களின் பக்கம் நலவானதின் பக்கம் உங்கள் இருவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவை ஓதிவிட்டு வெளியேறுவோம்.